என்னடா லூஸ் மாதிரி பண்ணிருக்கான், ரிவ்யூ கொடுக்க மாட்டேங்கிறான்னு பாக்குறீங்களா? வெல்கம் டு எம்கே பிரதர்ஸ்ல இருந்து நான் உங்கள் எம்கே பாண்டி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா புஷ்பா 2 ரிவ்யூ பார்க்க போறோம். நான் பார்த்து புஷ்பா கொடுத்தேன், இன்னைக்கு எப்படி இருக்குன்ட்டு பாத்துடலாம் வாங்க. அல்லு அர்ஜுன் அவரை பத்தி பேசணும்னா அவர் லுக்கே இந்த படத்தை வேற லெவலுங்க, செம்மையா இருந்துச்சு. இன்னொன்னு அவரு ட்ரைலர்ல பார்க்கும்போது கலர் என்னென்னமோ பண்ணியிருந்தாரு. ஆனா படத்துல பார்க்கும்போது அவர் கெட்டப்பும் சரி, அவர் அந்த எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, சோல்டர் இப்படி தூக்கியே வச்சு இது பண்ணியிருக்காரு, என்ன சிஜி தான் பண்ணியிருக்காரு இல்ல படம் ஃபுல்லா அப்படி பண்ணியிருக்காரான்ட்டு. புஷ்பா 1 வந்து 2021 வந்துச்சு, புஷ்பா 2 இப்போ 3 வருஷம் கழிச்சு வருது. 3 வருஷமா கழிச்சு வந்தாலும் அப்படி மனுஷன் பயங்கரமா நடிச்சிருக்கான். அந்த 1 ஈக்குவலா அப்படியே நடிச்சிருக்காரு, பயங்கரமா எஃபெக்ட் போட்டிருக்காரு. அவரை பத்தி டான்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும், டான்ஸ் பயங்கரங்க. டான்ஸ் இந்த பாட்டெல்லாம் பயங்கரம், பாட்டு சரி, ஸ்டெப் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்படியே ஒரு மாதிரி நார்மலா நல்லாவே போச்சு, இன்ட்ரெஸ்டா. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் இந்த படம் எப்படி இருந்துச்சு, டான்ஸ் எப்படி இருந்துச்சு, ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, விஎஃப்எக்ஸ் டீம் எப்படி பண்ணிருக்காங்க, எல்லாமே போக போக சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தை பத்தி ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன இருக்குன்னா, எல்லாருமே நல்லா நடிச்சாங்க, எல்லாருமே பயங்கரமா நல்லா நடிச்சாங்க, நல்லா கொண்டு போனாங்க கதையும். கதை எப்படி சொன்னா நல்லா அடுத்தடுத்து அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரியே கொண்டு போறாங்க, நல்லா இருந்துச்சு எல்லாமே. அல்லு அர்ஜுனா இருக்கட்டும், ராஷ்மிகாவா இருக்கட்டும், பகல் ஃபாசினா இருக்கட்டும், எல்லாருமே அடுத்தடுத்து நல்லா. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்துல பிரம்மாண்டங்க, நம்மளை உட்கார வைக்கணும். 3 மணி நேரத்துக்கு மேல படம் இருக்கு, 3 மணி நேரத்துக்கு மேல இருக்குன்னா படம் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு என்னென்னமோ பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டம் அப்படின்ட்டு என்னென்னமோ கொண்டு வராங்க. இது பயங்கரமா இருக்கு. அப்படியே நான் உட்கார வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பயங்கரமா பண்றாங்க. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட டைலாக், நம்ம இந்த படம் ஒரு தெலுங்கு படம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபீல் ஆகாம இருக்கிறதுக்கு டைலாக் சரி, டைலாக் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு, நல்லா கரெக்டா கொண்டு போனாரு. யாருன்னா மதன் கார்த்தி. அடுத்து படத்தோட சாங் பத்தி சொல்லலாம். படத்தோட சாங் பத்தி கேட்கலாம். சும்மா படத்தோட பாட்டு ரிலீஸ் ஆனோம்னா சும்மா யூடியூப்ல தனியா இருந்து கேட்டு பார்த்தா, என்னடா பாட்டு இது, என்னடா இது பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா தியேட்டர்ல போய் பார்த்தா தான் பயங்கரம். தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, நல்லா கொண்டு போனாங்க. அதுவும் இன்னொரு டான்ஸும் சரி பாட்டும் சரி நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் அடுத்த பாட்டு வந்து கிஸ் கிஸ் கிஸ்கான்ட்டு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அது வந்து இந்த 2 பாட்டு தான், ஃபீலிங்ஸும் சரி இந்த கிஸ் கிஸ்கா அந்த பாட்டு, 2 பாட்டு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சது. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டுல வந்து தலைவர் ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பாரு, அந்த டீ கிளாஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் சிரிப்பு அடக்க முடியல, அப்படி சிரிப்பா இருந்துச்சு. அந்த ஸ்டெப்புக்கும் சரி பயங்கரமா இருந்துச்சு. அடுத்து நம்ம இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோரி இருந்தாலும், ஆனா இது வந்து 3 மணி நேரத்துக்கு மேல படம் இருக்கா, அப்போ ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருந்துச்சுங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்ததுனால மட்டும்தான் நம்ம வந்து உட்காந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு, தூக்கம் வராம ஒரு நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க, சூப்பரா நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கவும் நம்மளுக்கு உட்காந்து பாக்குறதுக்கு தோணுச்சு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி மொக்கையா இருந்தாலும் சரி ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஆனா அதுலயுமே நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அது வந்து நான் போக போக சொல்றேன். அடுத்து வந்து இந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கலாவே செம்ம ஒரு ஸ்ட்ராங்கான படம், பயங்கரமான படம் தான். ஏன்னா விஎஃப்எக்ஸ் இதுவும் சரி பயங்கரமா இருந்துச்சு, எடிட்டிங்கும் சரி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த படத்தை பத்தி பேசணும்னா, நீங்க படம் பார்க்கும்போது அதிகமா லாஜிக் பார்ப்பேன், இந்த சீன் எப்படி வந்துச்சு இங்க எப்படி வந்துச்சுன்னு அதிகமா நீங்க பாக்குறதா இருந்தா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து நல்லா செட் ஆகாது. ஏன்னா லாஜிக்கே இல்லாம தான் இந்த படம் நிறைய இது சீன் போகுது, நிறைய நடக்குது அப்படின்ட்டு இருக்கு. அப்போ புஷ்பா 1 பார்க்கும்போது கூட என்னடா, நான் தான் புஷ்பா 1 பார்க்கும்போது என்ன இந்த படம் என்ன இவ்வளவு லாஜிக்கே இல்லாம போகுது, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த புஷ்பா 2 பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியுது, அது ஒன்னே பெட்டரடா, ஒன்னே பரவாயில்ல, எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. அது என்னோட கருத்து. புஷ்பா 1 கூட லாஜிக் வந்து அது கூட ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது புஷ்பா 2 வந்து புஷ்பா நினைச்சு எது நினைச்சா வாங்கிக்கலாம், எது நினைச்சாலும் பண்ணிடலாம், எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம். ஃபிளைட்டு கேட்பாரு, ஃபிளைட் வந்துடும் உடனே.
ஐயோ என்னமா பண்றாங்க, லாஜிக்கே இல்லாம. ஆனா எனக்கு இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீனும் சரி, லாஸ்ட் ஒரு ஃபைட் வரும். லாஸ்ட் ஃபைட் எல்லாம் அப்படியே ஹீரோ வந்து அப்படியே கடிச்சிடுறாரு, எல்லாத்தையும் கடிச்சு கொதறிறாரு. அப்படி ஒரு ஃபைட்டு. ரெண்டு கையே கட்டிக்கிறாங்க, காலையும் கட்டிக்கிறாங்க. ஆனா அப்படி சண்டை போடுறாரு ஹீரோ. அந்த ரெண்டு சீன் தான் ரொம்ப ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு படத்துல. தவிர இந்த ரெண்டு சீன் இல்ல அப்படின்னா படம் வெளியே சொல்ற நல்லா இருந்தது. அடுத்து இந்த படத்துல வந்து லாஸ்ட் சீன்ல சாரி கட்டிட்டு ஒரு ஃபைட் வந்திருக்கும். அந்த ஃபைட்டும் சரி, அதுக்கு அடுத்தது இந்த பொண்ணு தூக்கிட்டு போயிடுவாங்க, அந்த ஃபைட்டும் சரி, ரெண்டுமே எதுக்கு இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த சாரி கட்டிட்டு வர்றது வந்து இவர் பண்ணாதான் பயங்கரமா இருக்கும். அது இவர் தவிர வேற யாருமே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் இந்த ஃபைட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவராச்சு. என்னடா 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 பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு. ஆனா அடுத்து இந்த படத்தோட வில்லனை பத்தி பேசணும்னா, அவரை பத்தி அவர் புஷ்பான்னு எவ்வளவு பெரிய ஆளு, அதுக்கேத்தாப்புல வில்லன் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம படத்துல எதிர்பார்த்திருக்கோம். ஆனா அந்த இவர் வந்து வில்லனை காமிச்சிருக்காங்க. அவர் வரும்போதெல்லாம் ஒரு காமெடி மாதிரி, ஒரு கிரிஞ்சு மாதிரி ஒண்ணு போட்டுறாங்க. அவர் காமெடியாவே பாக்குறதுனால வில்லன் அப்படின்ட்டு அந்த ஒரு நினைப்பே இல்லை. அந்த அளவுக்கு வில்லனோட கெத்து வந்து இல்ல படத்துல. ஒரு சீன்ல தான் வில்லன் வந்து பயங்கரமா மாஸ் டைலாக் போட்டு அப்படி கம்ப குடுக்க போடுறாரா வருவாரா அப்படின்னு பார்த்தா, மங்கள சிங் பொண்டாட்டியே பிடிச்சவருக்கு பிடிச்சி கேவலப்படுத்தி அடிச்சு போடா அப்படின்னு சொல்ற மாதிரி இதாயிடுச்சு. அடுத்து நம்ம யார சொல்றோம்னா, மூணாவது வில்லன் ஜெகமதி பாபு. அவர் படத்துல என்ன, அவர் படத்துல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்ததுல இருந்து அப்படியே படம் அப்படியே ஒரு மாதிரி போரிங் ஆயிடுச்சு. என்ன கேட்டா இந்த படத்துக்கு பார்ட் 3 தேவையில்லை. ஏன்னா பார்ட் 1 படம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா பார்ட் 2 வரட்டும், புஷ்பா 2 வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மைண்ட் இதாகிடுச்சு. ஆனா இப்ப இந்த பார்ட் 2 பார்க்கும்போது புஷ்பா 3 வேற வருதா அப்படின்ட்டு என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப ரொம்ப அப்படி இழுத்தடிச்சு கொண்டு போயிட்டு அப்படின்ற பார்ட் 3 என்ன பண்ண போறாங்களோ தெரியல. நான் ஹீரோன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நான் லாஜிக்கே பார்க்க மாட்டேன், இது எந்த படத்தை எதுவுமே காமிங்க நான் பாக்குறேன் அப்படின்ட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்கும். நான் லாஜிக் பார்ப்பேன், கண்டிப்பா லாஜிக் பார்ப்பேன். இந்த படத்துல என்னடா சொல்ல வராங்க, காரணமா கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு நீங்க கேக்குறீங்கன்னா, அவங்களுக்கு இந்த படம் வந்து பொறுத்து இல்லை. எல்லாரும் கண்டிப்பா ஒன் டைம் ஆச்சு பார்க்கலாம், ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம். அந்த மாதிரி மூவி தான் இது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. புஷ்பா 3 வேற வருதாமா. புஷ்பா 3க்கு வந்து தயவு செஞ்சு எனக்கு புஷ்பா 2 கூட ஒரு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தோணுச்சு. ஆனா புஷ்பா 3 எல்லாம் பார்க்கணும்னு தோண கூட இல்லை. நெக்ஸ்ட் புஷ்பா 3 வேற வருதாமா. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்னு தெரியல. பாய்.